இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான நல் ஆலோசனை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் ஜீவிக்கிறார், அவர் நம்முடைய ஆராதனைக்குரியவர், அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த நற்செய்தி. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாளெல்லாம் நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அவருக்குள் வேர்கொள்கிற வாழ்க்கை. அவருக்குள் வேறு கொள்கிற வாழ்க்கை என்பது அதே அதிகாரத்திலே கொலோசியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். உங்களது ஒழுங்கு, கிறிஸ்துவோடு கூட நடக்கக்கூடிய ஒழுங்கு. இந்த ஒழுங்கை எப்படி படிப்பது? இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்தின்படி நடப்பது என்பது கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய வேர் ஆழமாக செல்வது. ஒரு செடி, அதனுடைய வளர்ச்சி அது மேலே நமக்கு தெரியலாம். மேலே நமக்கு தெரிய வேண்டும் என்றால் கீழே வேர்பகுதி ஆழமாக நல்ல உறுதியாக ஊன்றப்பட வேண்டும். அதற்கு அடையாளம் வேதத்தின் வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. எப்படி ஒரு செடி உறுதியாக ஆழமாக செல்வது மாத்திரமல்ல, அதனுடைய உறுதியும் அது ஆழமாகவும் நீர்ப்பாங்கான இடத்தில் இருப்பதென்பதின் அடையாளம் அதன் மேல் பகுதியில் கொடுக்கிற கனி, இலையின் செழிப்பு, தண்டின் வளர்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வெளிப்புற வாழ்க்கை, ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்றெல்லாம் நமக்கு ஒரு பட்டியல் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட நற்குணங்கள், இப்படிப்பட்ட நற்குணங்களோடு இயேசுவோடு நடக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதில் உறுதியாக இருக்க வேண்டும்? விசுவாசத்தில். விசுவாசம் மிக முக்கியம். இந்த வேளையிலே, இந்த கால வேளையிலே நம்முடைய விசுவாசத்தை ஆராய்ந்து பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் ஒரு நாளும் இருக்க முடியாது. ஆகவே விசுவாசத்தில் உறுதியாய், விசுவாசத்திற்கு நாம் ஆதியாகம புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். நோவாவை குறித்து பார்க்கிறோம், ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம், ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், ஈசாக்கு, யாக்கோபு, பட்டியல் போட்டுக்கொண்டே செல்லலாம். ஒவ்வொருவருடைய விசுவாசமும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக கடின பாதைகளை அவர்களால் கடக்க முடிந்தது. நம்முடைய கடின பாதைகளை, நம்முடைய கண்ணீர் நிறைந்த பாதைகளை, நம்முடைய நெருக்கத்தின் சூழ்நிலைகளை உங்கள் விசுவாசம். கடைசியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இந்த பைபிள் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றையும் நன்றியோடு நாம் பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு எதையும் தீமையாக நிறுத்தவே மாட்டார். ஒன்றையும் அவர் நமக்கு கண்ணீரின் பாதையாக நிறுத்த மாட்டார். நம்முடைய கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற கர்த்தர். அருமையானவர்களே, 3 காரியங்கள். 1, வேதத்தில் வாசிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பது. அதுதான் நம்முடைய வேர் ஆழமாக
ஒன்றுவதையும், நம்முடைய மேலான செழிப்பு எதில் காணப்படுகிறது? நம்முடைய முழங்கால்கள், நம்முடைய ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரோடு கூட பெருகுகிற காரியங்கள், நம்முடைய விசுவாசங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய கனிகளை மலரச் செய்யும். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் அனுதினமும் ஆராய்ந்து உம்முடைய நல் ஆலோசனையின்படி நடக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.